தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக ஆறு, குளம், கடல் உள்ளிட்ட எந்த நீர்நிலைகளுக்கும் செல்ல வேண்டாம் என மக்களுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். ஆட்சியரின் எச்சரிக்கை என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் மிகப்பெரிய அளவுல கனமழை இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் நாளைக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்துல ரெட் அலர்ட்ங்கிறது கடந்த டிசம்பர் மாதம் 17, 18 தேதிகள்ல இது போன்றுதான். அதுக்கு முந்தைய தினங்கள்ல மழை இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது நாளைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு, அதிமிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த அடிப்படையில திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நீர்வீழ்ச்சிகளான அகத்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். களக்காடு தலையணை பகுதிகள் ஏற்கனவே வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அவர்கள் அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். அங்கே சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றே இதுபோன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து இன்று மழை இல்லாத நிலையிலும் தொடர்ந்து இந்த தடை நீடிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அதனுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது இது போல திருநெல்வேலி மாவட்டத்துல 10க்கு 10 கடற்கரை கிராமங்கள் இருக்கிறது. அங்கே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை அவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர்களுக்கு மீன்பிடி அந்த துறை மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்களும் கடலுக்கு செல்லாத நிலை இருக்கிறது. மக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்ற, சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம். மின்சார வயர்கள் அறுந்து கிடந்தாலோ அல்லது இது போன்ற மழையால் பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டாலோ 1077 என்ற அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரை அழைக்கும் வகையில 101 என்ற எண்ணை அழைத்து மக்கள் தகவல் தெரிவிக்குமாறும் பாதுகாப்பாக இருக்குமாறும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தகவல்களை தெரிவித்திருக்கிறார். நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.